குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் மென்சுரல் சைக்கிள் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் அண்டு இம்ப்ளான்டேஷன். சரி, இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஃபெர்டிலைசேஷன் அண்டு இம்ப்ளான்டேஷன், இது ரெண்டு டாபிக் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபெர்டிலைசேஷன் என்ன? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். சரியா? Fertilization occurs when the haploid sperm fuses with the haploid ovum to form egg or zygote is called as fertilization. Fertilization என்ன? haploid ovum spermum ஒரு haploid ovum ஜாயிண்ட் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? இது ஒரு 2 மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. Haploid sperm fuse with haploid ovum to form a zygote is called as fertilization. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குதுன்னா, இந்த ஸ்பேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்குள்ளே போய் டெபாசிட்டேஷன் ஆகும். இந்த ஸ்பேம்ஸ் டெபாசிட்டட் இன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இந்த ஸ்பேம் எல்லாம் போய் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கில் உள்ளே போன பின்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு பேர் கப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? கப்பாசிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்ததுன்னா அந்த ஸ்பேமுக்கு வந்து இந்த நகர்ந்து போகக்கூடிய ஃபெர்டிலிட்டி, சரியா, வேகமாக போகக்கூடிய ஃபெர்டிலிட்டி, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இதுக்கு பேர் கப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் கப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எங்கே நடக்குன்னு சொல்லிக்கிட்டோன்னா ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டுக்குள்ளே நடக்கும். சரியா? ஸ்பேம் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டுக்குள்ளே போன பின்னாடி கப்பாசிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். இட் இஸ் எ பயோகெமிக்கல் ஈவெண்ட். இது வந்து பயோகெமிக்கல் ஈவெண்ட். எனேபிள்னால் அந்த ஸ்பேம் வந்து அதை பெற்றுக்குது. இந்த ஸ்பேம் பெனிட்ரேட் தி ஃபெர்டிலைஸ்டு எக். ஸ்பேம் வந்து எப்படி எக்குக்குள்ளே ஃபெர்டிலைஸ் பண்ணி உள்ளே போகணும் அப்படிங்கிற ப்ராசஸை இந்த கப்பாசிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா இது கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு த ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் ஒன்லி த ஓவம் ஸ்பேம்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் ஸ்டிமுலேஸ்லி அண்ட் தி ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் ஆஃப் தி ஃபெல்லோபியன் டியூப். நம்ம ஃபெல்லோபியன் டியூப் ஏற்கனவே நம்ம படித்தோமா? ஃபெல்லோபியன் டியூப் நம்ம எங்கே படித்தோம்? ஃபெல்லோபியன் டியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபெல்லோபியன் டியூப். ஓகேவா? இதுதான் ஃபெல்லோபியன் டியூப்பு. இது வந்து ஓவம் ரிலீஸ் ஆகிற ஓவரி இதுலேருந்து இங்கே வரும். ஸ்பேம் இதன் வழியே இங்கே வரும். சரியா? இது ரெண்டு இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆனால் மட்டும்தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓவரி இங்கேருந்து இந்த பகுதியை நோக்கி இங்கே வரும். ஸ்பேம் இந்த பகுதியிலேருந்து நோக்கி இந்த பகுதி வரும். இப்படி ரெண்டும் ஒரே டைமில் ஸ்டிமுலேஷன்லி ஒரே டைமில் ஸ்பேம் இந்த பக்கம் இந்த பக்கமும் ஓவம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தால் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஏதாவது ஒன்று வந்து ஒரே டைமில் வரலைனாலும் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. சரியா? ஸ்டிமுலேஷன்லேயும் ஒரே டைமில் ரெண்டும் ஓவம் இந்த பக்கம் இருந்தும் ஸ்பேம் இந்த பக்கம் இருந்தும் வந்து வரும்போது மீட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். சரிங்களா? இல்லைனா நடக்காது. The fertilization occurs ovum and sperms are transported stimulationally in the ampullary isthmic junction of fallopian tube. fallopian tubeல ampullary isthmic junctionல ரெண்டு ஒரே டைமில் மூவ் ஆச்சுன்னா மீட் பண்ணும்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு before a sperm enter into the egg must penetrate the multiple layers of granulosa cells which is around the ovum forming corona radiata. அதாவது ஸ்பேம் வந்து எக்குக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேமில் அந்த எக்கில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு தான் உள்ளே போகும். சரிங்களா? இதுதான் ஸ்பேம் வந்து எக்குக்குள்ளே உள்ளே போகக்கூடிய ப்ராசஸ். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஸ்பேம் வந்து எக்கோட அவுட்ரு கவரேஜ் மேலே வந்து டச் ஆகுது. சரியா? டச் ஆகிட்டு நம்ம ஸ்பேமுக்கு மேலே அக்ரோசோம் இப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஹையாலுரோனேஸ் அப்படிங்கிற என்ஜைம் இருக்குதுன்னு சொன்னோமா? அந்த என்ஜைம் வந்து
அந்த கரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சோம் இல்லையா, அதுதான் அந்த லேயர். அது மேலே வந்து அந்த ஹையாலுரோனேஸ் அப்படிங்கிற என்ஜைம் அது மேலே கொட்டுது. கொட்டிட்டு அதனோட அவுட்டர் லேயரும் இன்னர் லேயரும் அந்த என்ஜைம்னால் சிதைக்கப்படுது. சிதைச்சிட்டு அந்த ஸ்பேம் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகி நியூக்ளியஸை வெளியில் கொட்டிடுது. இப்படி தான் அந்த ஸ்பேம் வந்து உள்ளே போகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேம் வந்து உள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பாருங்கள். த நியூக்ளியஸ் ஆஃப் தி அதர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பேம் என்டர் இன்டு எக். The sperm migrate to the coat of follicle cells and bind the receptors molecule and zona pellucida of the zona pellucida corona radiata அப்படிங்கிற 2 லேயரில் ரெசெப்டார்ஸ் அப்படிங்கிற பகுதியில் ஸ்பேமோட அக்ரோசோம் வந்து பிரேக்கப் ஆகி அது வந்து உடையுது. பிரேக்கப் ஆகி அந்த என்ஜைமை ரிலீஸ் பண்ணுது. சரியா? இதுதான் ஜோனா பெல்லுசிடா அப்படிங்கிற லேயர். சரியா? இது கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற ஃபாலிக்கிள் செல்ஸு. இது மேலே வந்து அந்த ஹையாலுரோனிடேஸ் அப்படிங்கிற என்ஜைமை இதை இங்கே சொன்னோம் இல்லையா, ஹையாலுரோனிடேஸ் அப்படிங்கிற என்ஜைமை இது கொட்டுறதுனால இந்த ஜோனா பெல்லுசிடா லேயர் வந்து பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப் ஆகிட்டு ஒரு ஸ்பேம் உள்ளே போகுது. சரியா? பிரேக்கப் ஆனோடனே அந்த வழியாக இந்த ஸ்பேம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆகிட்டு முழுசாக உள்ளே போயிடுது. முழுசாக உள்ளே போன பின்னாடி ஒரு ஸ்பேம் உள்ளே என்ட்ரி ஆன உடனே, சரியா, உள்ள கார்டிகல் கிரானுல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதான் இந்த கார்டிகல் கிரானுல்ஸ் க்ரீன் கலருக்கு பார்த்தியா இது. ஒரு ஸ்பேம் உள்ள என்ட்ரி ஆனோடனே இந்த கார்டிகல் கிரானுல்ஸு இந்த எக்கை சுற்றி ஒரு அவுட்ரு கவரேஜ் ஃபுல்லாக கவரேஜ் உருவாக்கிடும். இப்படி உருவாக்குறதுனால எக்கை சுற்றி ஒரு ஹார்டான ஒரு லேயர் ஃபார்மேஷன் ஆகிடுது. இப்படி ஹார்டான ஒரு லேயர் ஃபார்மேஷன் ஆன உடனே அடுத்த ஸ்பேம் உள்ளே போகாமல் தடுத்து நிறுத்திடுது. அதனால் ஒரே ஒரு ஸ்பேம் மட்டும்தான் எக்குள்ளே போகிறப்ப உள்ளே போகுது, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. சரிங்களா? Before entering the sperm, enter the egg, they must penetrate the multiple layer of granulosa cells which are around the ovum forming corona radiata. அந்த ஸ்பேம் வந்து எக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்கோட வெளிப்புற லேயர் கிரானுலோசா அப்படிங்கிற செல்ஸையும் கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற லேயரையும் கிழிச்சிட்டு தான் உள்ளே போகணும். The follicle cells are held together by an adhesive cementing substance called hyaluronic acid. அந்த கரோனா ரேடியேட்டான ஒரு லேயர் சொன்னோம் இல்லையா, அந்த லேயருக்கு மேலே ஃபாலிக்கல் செல்ஸ்னு ஒரு செல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு மேலே ஹையாலுரினிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் இருக்குது. அது மேலே வந்து ஸ்பேம் பட்டுதுன்னா ஸ்பேம் அப்படியே பிடிச்சிக்கும். சரி, அது சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ் என்ன, அது மேலே ஸ்பேம் போய் டச் ஆச்சுன்னா போதும், அப்படியே அது வந்து இழுத்து பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட்டு த அக்ரோசோமல் மெம்பரேன் டிஸ்இன்டிகிரேட்ஸ். ஸ்பேமோட அக்ரோசோமல் மெம்பரேன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்இன்டிகிரேட்ஸ் ஆகிடுது. அண்ட் ரிலீஸிங் தி புரோட்டியலைட்டிக் என்ஜைம் தட் இஸ் கால்டு ஹையாலுரினிடேஸ். ஸ்பேமுக்குள்ளார ஹையாலுரினிடேஸ்னு ஒரு என்ஜைம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த என்ஜைம் வந்து ரிலீஸ் ஆகுது. டியூரிங் தி ஸ்பேம் என்ட்ரி த்ரோ தி கரோனா ரேடியேட்டா அண்ட் ஜோனா பெல்லுசிடா. இந்த ஹையாலுரினிடேஸ் என்ஜைம் வெளியில் வந்து, சரியா, அந்த கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற என்ஜைமையும் ஜோனா பெல்லுசிடா அப்படிங்கிற என்ஜைம் ரெண்டையும் பிரேக்கப் பண்ணிடுது. அது ரெண்டையும் உடைச்சிருது. திஸ் இஸ் கால்டு அக்ரோசோமல் ரியாக்ஷன். இதுக்கு பேர் தான் அக்ரோசோமல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். அக்ரோசோமோட லேயர் வந்து கிழிஞ்சி அதுலேருந்து ஹையாலுரினிடேஸ் அப்படிங்கிற என்ஜைம் வெளியில் வந்து எக்கோட ஜோனா பெல்லுசிடா அப்படிங்கிற லேயரையும் கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற ஒரு லேயரையும் பிரேக்கப் பண்ணுறதுக்கு பேர் அக்ரோசோமல் ரியாக்ஷன். இது ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் த ஃபெர்டிலைசேஷன் அக்காம்ப்ளிஷ்டு, இப்போ ஒரு டைம் ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா த கார்டிகல் கிரானுல்ஸ் ஃப்ரம் தி சைட்டோபிளாசம் ஆஃப் ஓவம். ஓவத்துக்குள்ளார சைட்டோபிளாசத்துக்குள்ளார கார்டிகல் கிரானுல்ஸ்னு ஒரு கிரானுல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், க்ரீன் கலர் இருந்துச்சு இல்லையா. அது வந்து ஒரு பேரியர் அப்படின்னா ஒரு கவரேஜ் அதை சுற்றி உருவாக்கிறது. இதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரின் அப்படின்னு சொல்லி பேர். ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்ச பின்ன உடனே ஒரு மெம்பரின் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரின் அப்படின்னு சொல்லி பேர். இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்தா, இட் அரவுண்ட் தி ஓவம், இது ஓவத்தை சுற்றியும் ஒரு மெம்பரினை ஃபார்மேஷன் ஆகிறது. இது ப்ரிவெண்டிங் தி ஃபர்தர் பெனிட்ரேஷன் ஆஃப் அதர் ஸ்பேம்ஸ். இது ஓவத்தை சுற்றியும் ஒரு அவுட்டர் கவரேஜ் உருவாக்கிறதுனால
அடுத்த ஸ்பேம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகாமல் தடுத்து நிறுத்திடும். அதனால் ஒரு ஸ்பேம் மட்டும்தான் ஒரு எக்கில் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். தஸ் த பாலிஸ்பெர்மி ப்ரிவென்டட். இதன் மூலிமா பல ஸ்பேம் உள்ளே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது தடுக்கப்படுகிறது. இதன் மூலியமாக பல ஸ்பேம் உள்ளே வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகிறது தடுக்கப்படுகிறது. ஓகேவா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதையும் கேட்பாங்க. சரியா? ஹவு பாலிஸ்பெர்மி அவாய்டட் இன் அவர் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்படி வந்து பாலிஸ்பெர்மி அவாய்ட் ஆகுது அப்படிங்கிறத கேட்பாங்க. இது ஒரு 3 மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சோன்னு என்ன ஆகும்? கிளீவேஜ் நடக்கும், செல் டிவிஷன் ஆகும். அதுக்கு பேர் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லி பேர். த ஃபஸ்ட் கிளீவேஜ் ப்ரொடியூஸ் 2 ஐடென்டிக்கல் செல்ஸ் கால்டு பிளாஸ்டோமியர்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ஜைகோட் இருக்குது, அது 2ஆக பிரிஞ்சுட்டு 2 செல் ஃபார்மேஷன் ஆகுது. 2 செல்லும் ஒரே மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரியா? ஃபஸ்ட்டு டிவிஷன் உருவாகிறப்போ 2 செல் உருவாகும். அந்த 2 செல்லுக்கும் பேர் பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரியா? தீஸ் ப்ரொடியூஸ் 4 செல்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு செல் இருக்குது, அது 2ஆக டிவைட் ஆகுது. அப்புறம் 2 டிவைட் ஆகுது. இது 2 உருவாகுது, இது 2 உருவாகுது. 4 செல் உருவாகுது. இப்படி ஒரு செல்லு 2 செல் ஆகுது, 2 செல் 4 செல் ஆகுது, 4 செல் 8 செல் ஆகுது. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ப்ரொடியூஸ் 4 செல், தென் 8 செல். ஆஃப்டர் 72 hours 72 மணி நேரத்துக்கு அப்புறம் த ஃபெர்டிலைசேஷன் த லூஸ் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம்ஸ் பெர்ரி ஷேப்டு கிளஸ்டர் ஆஃப் 16 ஆர் மோர் செல்ஸ் கால்டு முருல்லா. 72 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஜைகோட்டு ஒரு பந்து போன்ற ஒரு பொருளாக மாறிடுது. அதுக்கு பேர் முருல்லா அப்படின்னு சொல்லி பேர். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. முருல்லான்னா என்னென்னா, ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் த ஜைகோட் டிவைட் இன்டு 16 செல் ஸ்டேஜ் டு ஃபார்ம் ஏ பெர்ரி ஃப்ரூட்ஸ் மாதிரி உருவாகுது. இதுக்கு பேர் முருல்லா அப்படின்னு சொல்லி பேர். முருல்லாவை ஃபார்மேஷன் ஆகுது. சரிங்களா? இப்போ முருல்லாக்கு அப்புறம் under the influence of progesterone and smooth muscles of fallopian tubes relax and dividing into embryo takes 4 to 5 days move through the fallopian tube into uterine wall cavity final gets implanted into uterine wall. இந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்ச பின்னாடி இப்போ நம்ம சொன்னோம்லே இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இங்கே ஃபெல்லோபியன் டியூப்குள்ளே நடக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குது? இந்த ஃபெல்லோபியன் டியூப்பில் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. சரியா? இந்த இடத்துல தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல இப்படி வளர்ந்துட்டுருக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரோசன் ஹார்மோனெல்லாம் இதுக்குள்ளார வந்து இந்த மசில் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி விடும். மசில் எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணி சுருக்க வச்சிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்படி கர்ப்பப்பைக்குள்ளே வந்து இந்த கர்ப்பப்பையில் ஒரு இடத்துல வந்து புண்ணாக்கி சரி ஒட்டிட்டு குழந்தை வளர ஆரம்பிச்சிடும். சரியா? இப்படி இம்ப்ளான்டேஷன் நடக்குது. சரியா? இது எப்படி நடக்குது? இந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்ச பின்னாடி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபெல்லோபியன் டியூப் வழியாக இந்த கரு அப்படி 16 செல் ஸ்டேஜாக முருளாக இப்படி வளர்ந்துக்கிட்டே வரும். வளர்ந்துக்கிட்டே வந்து இங்கே கர்ப்பப்பையில் இந்த இடத்துல போய் ஒரு இடத்துல ஒட்டும். சரியா? இப்படி நடக்கிறப்ப அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரோன் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் ஃபெல்லோபியன் டியூப் ரிலாக்ஸ் அண்ட் டிவைடிங் எம்ப்ரியோ டேக்ஸ் 4 to 5 days. 4லிருந்து 5 நாள் வரைக்கும் அதுக்குள்ளார அப்படி நகர்ந்துக்கிட்டே வருது. மூவ் த்ரோத் ஃபெல்லோபியன் டியூப்குள்ளே நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்டு யுட்ரைன் கேவிட்டி ஃபைனல் கெட்ஸ் இம்ப்ளான்டட். யுட்ரைன் கேவிட்டி அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளார போய் அது ஃபைனலாக இம்ப்ளான்டேஷன் ஆயிடுது. After this point, embryo consists of fluid-filled hollow ball about 100 cells called blastocyst. அதுக்குள்ளார போய் ஒட்டும்போது அதுக்கு நடுவில் ஃப்ளூயிடெல்லாம் ஃபுல்லாகிடும். சரி, நடுவில் ஒரு ஃப்ளூயிட் ஃபார்மேஷன் ஆகிரும், ஒரு கேப் ஃபார்மேஷன் ஆகிரும். சரி, இதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர். சரியா? எப்போ போய் அது கர்ப்பப்பையில் ஒட்டுதோ அந்த ஒட்டுற ஸ்டேஜுக்கு முன்னாடி இதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர். பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதன் மூலியமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருது. இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் பிளாஸ்டோசிஸ்? இதுக்கப்புறம் பிளாஸ்டோசிஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் லார்ஜ் ஃப்ளாட்டன் செல்ஸ் கால்டு ட்ரோபோபிளாஸ்ட். இப்படி முடிஞ்ச பின்னாடி சரி 2 லேயராக ஃபார்மேஷன் ஆகிடும். ஒன்று மேல் லேயராக இருக்கும், இன்னொன்று கீழ் லேயராக இருக்கும். மேல் லேயரில் இருக்கிறதுக்கு பேர்
ட்ரோபோபிளாஸ்ட். கீழே இருக்கிறதுக்கு பேர் இன்னர் செல் மாஸ். சரியா? இது வந்து கர்ப்பப்பையில் போய் ஒட்டின பின்னாடி ஒட்டுறதை கொஞ்சம் முன்னாடியாகவே ரெண்டாக டிவைட் ஆகிரும். மேலே இருக்கிறதுக்கு பேர் ட்ரோபோபிளாஸ்ட். இதிலெல்லாம் லார்ஜ் ஃப்ளாட்டான செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? இதுக்கு கீழே ஸ்மாலர் கிளஸ்டர் ஆஃப் 20 to 30 ரவுண்ட் செல்ஸ் கால்டு இன்னர் மாஸ் செல்ஸ். இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற செல்ஸுக்கு பேர் இன்னர் மாஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். மேலே இருக்கிறதுக்கு பகுதிக்கு பேர் ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் தான் வந்து தொப்புள் கொடியாக வளரும். இது வந்து நம்ம குழந்தையாக வளர்ந்துடும். சரியா? இதுக்கு பேர் ட்ரோபோபிளாஸ்ட். த இன்னர் செல் மாஸ் பிளாஸ்டோசிஸ் டெவலப் இன்ட்டு எம்பிரியோ. இந்த இன்னர் செல் மாஸ் அப்படிங்கிறது தான் ஒரு குழந்தையாக வளருது. இட் பிகம்ஸ் எம்பெடட் இன்டு எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்ரஸ். இது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற எண்டோமெட்ரியத்துக்குள்ளே போய் அட்டாச் ஆகிட்டு இது குழந்தையாக வளருது. தீஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு இம்ப்ளான்டேஷன். இதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இம்ப்ளான்டேஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? வாமிட் வரும். சரி, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி. இதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குன்னு சொன்னால் கர்ப்பப்பைக்குள்ளே நடக்குன்னு சொன்னோம். சரியா? இந்த ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குன்னு சொன்னால் கர்ப்பப்பைக்கு உள்ளே நடக்குது. இது எங்கே நடக்குது? இந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்து இங்கே கர்ப்பப்பைக்குள்ளே பிளாஸ்டோசிஸ்டா மாதிரி இதுக்குள்ளே போய் ஒட்டி இப்படி தொப்புள் கொடி உருவாக்கி குழந்தை இந்த இடத்துல வளருது. இதுக்கு பிறகு யூட்ரைன் வால். சரியா? இதுதான் கர்ப்பப்பை. எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம். இது கர்ப்பப்பையோட 3 வால். சரியா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கு நடக்கிறது. ஒரு சில பாதிப்பாக இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. சரியா? ஒரு சில பாதிப்படைந்த ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். சரியா? அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில ஃபீமேலுக்கு வந்து இது நகர்ந்து உள்ளே போகாது. அது ஏதோ ஒரு குறைபாடுனால, சரி, ஹார்மோன் குறைபாட்டினாலேயோ அல்லது அவங்களோட கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறதுனாலையோ அல்லது அவங்களோட ஃபெல்லோபியன் டியூப் வீக்காக இருக்கிறதுனாலையோ அவங்க சரியான ஊட்டச்சத்து சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையோ அந்த ஜைகோட் வந்து இப்படி நகர்ந்து போகிறதுல பிரச்சனை ஏற்படும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபெல்லோபியன் டியூப்புக்குள்ளே போய் ஃபேட் மாலிகுல் அடைச்சிருக்கும். இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. சரியா? பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் போக வேண்டாம். இந்த ஜைகோட் வந்து நகர்ந்து போகிறதுல பிரச்சனை ஏற்பட்டு இது நகர்ந்து போகாமல் இங்கேயே தடுக்கப்பட்டு இங்கேயே நின்றும். சரியா? போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த இடத்த அடைச்சி நின்றும். அந்த இடத்த அடைச்சி நின்றுச்சுன்னா 72 மணி நேரத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பாக இம்ப்ளான்டேஷன் பண்ணியே ஆகணும். அப்படி இம்ப்ளான்டேஷன் பண்ணினா அது அபர்ஷன் ஆகி வெளியே வந்துடும். சரி, அதனால் இது என்ன பண்ணுன்னு சொல்லி காட்டினா இந்த இடத்துலையே வந்து ஒரு தொப்புள் கொடி உருவாக்கி இதுக்குள்ளாரே அட்டாச் ஆகிக்குது. இந்த இடத்துலேயே ஒரு தொப்புள் கொடி உருவாக்கி இதுக்குள்ளார அட்டாச் ஆகுது. இது ஏற்கனவே ஒரு சின்ன டியூப்பு. இந்த டியூப்புக்குள்ளே போய் குழந்தை பெருசாக வளர முடியுமா? வளர முடியாது. ஏன்னா அதுக்குடைய இடம் இல்லை. இது ஒரு சின்ன டியூப்பு. இந்த டியூப்புக்குள்ளே போய் எப்படி குழந்தை வளர்த்துறது? இதுதான் கர்ப்பப்பை. கர்ப்பப்பைங்கிறது இப்போ பல மடிப்புகளாக இருக்கும். இது பெருசாக விரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 600 மடங்கு இது விரிஞ்சு பெருசாகும். ஆனால் இந்த டியூப்புக்குள்ளே இந்த குழந்தைய வளர்த்த முடியுமா? முடியவே முடியாது. சரியா? குழந்தை வளராது. சரியா? இப்படி இம்ப்ளான்டேஷன் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி பேர். கர்ப்பப்பைக்கு வெளியில் குழந்தை உருவாகிறது அப்படின்னு சொல்லி பேர். சரியா? எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி இப்படி நடந்துச்சுன்னா இம்ப்ளான்டேஷன் ஆயிரும். அப்புறம் வந்து இந்த குழந்தை இந்த டியூப்புக்குள்ளாரே பெருசாக வளரும். இப்போ குழந்தை இந்த டியூப்புக்குள்ளே குழந்தை வளர முடியுமோ? வளராது. அந்த டியூப் வந்து இந்த குழந்தைய அழுத்தி பிடிக்கும். அழுத்தி பிடிக்கிறப்ப குழந்தை வளராது. அது குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். டியூப் பெருசாகிட்டே இருக்கும். இந்த டியூப் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அப்புறம் பெருசாகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், குழந்தை டியூப் அழுத்தி பிடிக்கும், குழந்தை வளரும். இப்படி இப்படி நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு ரொம்ப குழந்தை பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டியூப் வெடிச்சிடும். டியூப் வெடிச்சிச்சுன்னா அம்மா இறந்துருவாங்க. சரியா? அந்த பெண் இறந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி பயங்கர வலிகள் எல்லாம் இருக்கும். இதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி பேர். சரியா? இது பெரும்பாலும் இப்படி நடக்கிறதுல ஏதோ ஒரு பாதிப்படைந்த ஃபீமேலுக்கு இப்படி நடக்குது. சரியா? இதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சரியா?
இதுக்குள்ளே ரொம்பலாம் போய் அலசி ஆராய வேண்டாம். ஜஸ்ட் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? If the fertilized ovum is implanted outside the uterus, கர்ப்பப்பைக்கு வெளியில் ஃபெர்டிலைசர் நடந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி பேர். எக்டோபிக்னா வெளியில், ப்ரெக்னன்சின்னா கர்ப்பப்பைக்கு வெளியில். இதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி பேர். சரியா? இப்படி எக்டோபிக் ப்ரெக்னன்சி நடந்துருச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, about 95% of ectopic pregnancy occurs in fallopian tube. இப்படி நடந்துச்சுன்னா அதில் 90% fallopian tube நடக்குது. The growth of embryo may be internal bleeding. சரியா? அது இந்த டியூபுக்குள்ளார குழந்தை வளர்கிறதுனால அந்த டியூப் வந்து குழந்தையை பிடிச்சி அழுத்துறதுனால என்ன ஆகுது, புண்ணாகி ரத்தம் வெளியில் வருது, இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்படுது. சம் கேசஸ் ஈவன் டெத் டியூ டு ரப்சர் ஆஃப் ஃபெல்லோபியன் டியூப். சரியா? இது உடனே நம்ம அதனால தான் 3 மாதம் ஆன உடனே நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கணும். சரியா? குழந்தை வந்து கரெக்டாக இம்ப்ளான்டேஷன் ஆகிருக்கா, வாமிட் வந்தோடனே நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும். ஹாஸ்பிட்டலில் போய் கரெக்டான இடத்துல இம்ப்ளான்டேஷன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பார்க்காம விட்டுட்டிங்கன்னா, சப்போஸ் அது கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் வெளியில் ஃபெல்லோபியன் டியூப்பில் அது ஏதாவது இந்த கரு நகர்ந்து வரதுல பிரச்சனை ஏற்பட்டு அல்லது கொழுப்பு அடைச்சதுனால பிரச்சனை ஏற்பட்டு வெளியில் இப்படி எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியாது. அப்புறம் ஒரு 20 நாள் கழித்து வலிக்கும், அப்புறம் பெயின் அதிகமாகும், அப்புறம் ரத்தம் வரும், இப்படியெல்லாம் நடக்கும். இப்படியெல்லாம் நடந்து கடைசியாக ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். இதெல்லாம் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் குழந்தை வளர வளர ஃபெல்லோபியன் டியூப் பெருசாகி அது ரப்சர் ஆயிரும், உடஞ்சிருச்சுன்னா அம்மானால் தாங்க முடியாது. சரி, அப்போ என்ன ஆகும், டெத்து. இதனால் ஒரு சில பெண்கள் இறந்து கூட போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ. ஓகேவா? இதுதான் ஃபெல்லோபியன் டியூப்பு. இது எக்கு. இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுதா. ஃபஸ்ட்டு ஜைகோட் இந்த இடத்துல உருவாகுது. இதுக்கப்புறம் 4 செல் ஸ்டேஜ் இந்த இடத்துல ஃபெல்லோபியன் இருக்குது. அப்புறம் முருள்ள ஸ்டேஜ் வரப்போ இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் உள்ளே போய் அட்டாச்மெண்ட் செல்ஸ் இப்படி உள்ளே போய் அட்டாச்மெண்ட் பிளாஸ்டோசிஸ்டாக இருக்கும். அப்புறம் போய் இங்கே இம்ப்ளான்டேஷன் நடந்துடும். இப்படி தான் நடந்துருக்கு. ஓகே, இதுக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி, ஃபெர்டிலைசேஷன் அண்டு இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸ் எல்லாம் எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, அடுத்தது ட்வின்ஸ் எல்லாம் எப்படி பிறக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ட்வின்ஸில் 3 டைப் ஆஃப் ட்வின்ஸ் இருக்காங்க. ஒன்று மோனோஜைகோட்டிக் ட்வின்ஸு, இன்னொன்று டைஜைகோட்டிக் ட்வின்ஸு, இன்னொன்று சயாமிக் ட்வின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? சயாமிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. மோனோஜைகோட்டிக் ட்வின்ஸ், மோனோன்னு எத்தனை 1, டைன்னு எத்தனை 2. சரி, ஜயாமிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ட்வின்ஸ் இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு மோனோடைபிக் ட்வின்ஸு, மோனோஜைகோட்டிக் ட்வின்ஸு, இன்னொன்று டைஜைகோட்டிக் ட்வின்ஸு, இன்னொன்று சயாமிஸ் ட்வின்ஸ் அப்படின்னு 3 ட்வின்ஸ் இருக்காங்க. இந்த 3ஐயும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு அதனோட அவுட்லைன் சொல்லிடலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? மோனோஜைகோட்டிக் ட்வின்ஸ்னாவே 2 பேர். ட்வின்ஸ்னு எத்தனை பேர்? 2 பேர். இப்போ மோனோஜைகோட்டிக் ட்வின்ஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மோனோஜைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருது, இங்கே வந்து சென்ட்ரலில் வந்து சேர்ந்துருச்சு. இது ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சோன்னு என்ன ஆகும், செல் டிவிஷன் ஆகணும். ஆனால் செல் டிவிஷன் ஆகாது, அந்த ஜைகோட் வந்து டிவைட் ஆகாது. அப்படி டிவைட் ஆகாதனால என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது செல் டிவிஷன் நடக்கிறப்ப அதுக்கு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது. சரியா? ஹார்மோன் பற்றாக்குறையாக இருக்கலாம், அந்த கர்ப்பப்பை, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த செல் டிவிஷன் வந்து நடக்கலை. அப்படி நடக்காத பட்சத்தில் ஒரு ஜைகோட் வந்து 2 டிவைட் ஆகி 2 ஜைகோட் ஆகுது. ஒரு ஜைகோட் வந்து 2 டிவைட் ஆகி 2 ஜைகோட்டாக மாறுது. இப்படி 2 ஜைகோட்டாக மாறி ஒவ்வொரு ஜைகோட்டும் ஒரு இடத்துல போய் ஒட்டிக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குழந்தைய மாறும், குழந்தைய வளரும். அதுக்கு பேர் மோனோஜைகோட்டிக் ட்வின்ஸ்.
ஒரே ஒரு கருமுட்டை 2 குழந்தைய மாறுறதுக்கு பேர் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். ஏன் நடக்குதுன்னா செல் டிவிஷன் நடக்கிறதுல பிரச்சனை வர்றதுனால, ஹார்மோன் குறைபாடு, ஊட்டச்சத்து ஏதோ ஒன்று, அதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். சரியா? ஒரு ஜைகோட் வந்து செல் டிவிஷன் நடக்கிறதுல பிரச்சனை வர்றதுனால அது 2ஆக பிரியுது. 2ஆக பிரிஞ்சு ஒவ்வொன்றும் ஒரு குழந்தைய வளர்ந்துருது. அதுக்கு பேர் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். சரியா? இன்னொன்று டைஜைகோட்டிக் ட்வின்ஸ். டைனா எத்தனை? 2. இப்போ பார்த்தியா, ஒரு சில பெண்மணிகளுக்கு இந்த ஓவரியும் ஃபங்க்ஷனில் ஆகும், இந்த ஓவரியும் ஒரே டைமில் ஃபங்க்ஷன் ஆகும். எல்லா பெண்களுக்கும் இப்படி நடக்காது. ஒரு சில பெண்களுக்கு மட்டும் இந்த நார்மலான பெண்களுக்கு இந்த ஓவரி ஃபங்க்ஷன் ஆகிறப்ப இந்த ஓவரி ஸ்டாப் ஆயிரும், இந்த ஓவரி ஃபங்க்ஷன் ஆகிறப்ப இந்த ஓவரி ஸ்டாப் ஆயிரும். இது ஒரு மாதத்துக்கு ஒரு கருமுட்டை வரும், அடுத்த மாதத்துக்கு இது கருமுட்டை வரும், அடுத்த மாதத்துக்கு இப்படி மாறி மாறி ஃபங்க்ஷன். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு மட்டும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இன்னும் நிறையா இருக்குது. சரி, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அப்படி இருக்கிறதுனால இந்த ஓவரி ஒரு கருமுட்டையை உற்பத்தி பண்ணி வெளியிட்டுரும், இந்த ஓவரி ஒரு கருமுட்டையை உற்பத்தி பண்ணி வெளியிட்டுரும். அப்போ இங்கேருந்து ஒரு கருமுட்டை ஃபெர்டிலைசேஷனாக இங்கே வரும், இங்கேருந்து ஒரு கருமுட்டை ஃபெர்டிலைசேஷனாக இங்கே வரும். இது இங்கே வந்து இது ஒரு இடத்துல போய் அட்டாச்மெண்ட் ஆகி ஒரு குழந்தை ஆயிரும், இது இங்கேருந்து இங்கே போய் அட்டாச்மெண்ட் ஆகி இது ஒரு குழந்தை ஆயிரும். இதுக்கு பேர் டைஜைகோட்டிக் ட்வின்ஸ். 2 ஜைகோட்டிக் ட்வின்ஸ். இப்படி வந்துச்சுன்னா இவங்க ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. சரியா? ரெண்டும் ஒரு 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 ஜைகோட் ஆணாக இருக்கும், ஒரு ஜைகோட் பெண்ணாக இருக்கும். இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு சம்மந்தமே இருக்காது. இவங்களோட முகம், இவங்களோட கேரக்டர் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா 2 எக்கு. சரி, இதுக்கு பேர் டைஜைகோட்டிக் ட்வின்ஸ். டைஜைகோட்டிக் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். ஒரே ஜைகோட் வந்து 2 ஜைகோட்டை மாதிரி. இது வந்து 2 பேரும் ஒரே செக்ஸாக இருப்பாங்க. செக்ஸ்னால் ஒரு 2 பேரும் மேலாக இருப்பாங்க, இல்லை 2 பேரும் ஃபீமேலாக இருப்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. மோனோசைகோட்டிக் ட்வின்ஸு ஒரே மாதிரி. அவங்களோட முகம், கால், கை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அவங்களோட ஜீன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அவங்களோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். முகம் கூட ஒரே மாதிரியே இருக்கும். இதுக்கு பேர் தான் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் ஒரே மாதிரியே இருப்பாங்க. டைஜைகோட்டிக் ட்வின்ஸு வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. சரியா? இன்னொன்று சயாமிஸ் ட்வின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சயாமிஸ்னால் ஒட்டி பிறந்தவங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, மோனோசைகோட்டிக் ட்வின்ஸு செல் டிவிஷன் நடக்காதனால அது 2ஆக பிரியுதுன்னு சொல்லி படித்தோம் இல்லையா. இப்படி பிரிகிறப்ப சரியாக பிரியாது. இப்படி பிரிகிறப்ப சரியாக பிரியாமல் இப்படி ஒட்டிக்கிட்டு வந்துடும். இப்படி ஒட்டிக்கிட்டு வந்து இது இங்கே போய் இங்கே இப்படி பதிஞ்சிரும். 2 குழந்தையும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பிறக்கும் போதும் ஒட்டிக்கிட்டே குழந்தை பிறந்துடுவாங்க. இதுக்கு பேர் சயாமிஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுது. இதை ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் 3 ட்வின்ஸு. பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்வின்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ்ட் இன் சேம் பிரெக்னன்சி. ட்வின்ஸ் எப்படின்னு ஃபஸ்ட்டு மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். இதுக்கு பேர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கிறனால இதுக்கு பேர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். தட் ஆஸ் ப்ரொடியூஸ்ட் பை சிங்கிள் ஃபெர்டிலைஸ்டு ஓவம் ஸ்பிளிட்ஸ் அப்படின்னா உடையுது இன்ட்டு 2 டியூரிங் த ஃபஸ்ட்டு கிளீவேஜ். ஃபஸ்ட்டு கிளீவேஜ் நடக்கிறப்ப ஒரு செல் வந்து 2ஆக டிவைட் ஆகிடுது. தேர் ஆஃப் தி சேம் செக்ஸ். இதெல்லாம் 2 ஒரே செக்ஸாக இருக்கும். 2 மேலாக இருக்கும், இல்லை 2 ஃபீமேலாக இருக்கும். லுக் அலைக், ஒரே மாதிரியே இருப்பாங்க. அண்ட் ஷேர் சேம் ஜீன்ஸ். ஒரே ஜீன் தான் இருக்கும், ஒரே கேரக்டர் தான் இருக்கும், ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஒட்டி பிறந்துட்டு ஒரே ஒன்று, முகம் எல்லாமே ஒரே மாதிரியே இருப்பாங்க. இப்போ கலந்தால் பிரிக்க முடியாது, அப்படி இருப்பாங்க. அதுதான் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். இதுக்கு அடுத்தது டைஜைகோட்டிக் ட்வின்ஸ். டைனா 2, ஜைகோட்னா 2. சரியா? ஜைகோட்னா கருமுட்டை. 2 கருமுட்டை 2 ஓவரிலேருந்து வரும். இதுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. தே ஆர் ப்ரொடியூஸ்டு when the 2 செப்பரேட் எக்ஸ். 2 செப்பரேட் எக்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகி ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கு உருவாகி குழந்தை உருவாக்குறது பேர் டைஜைகோட்டிக் ட்வின்ஸ். 2 எக்கு 2 ஸ்பெர்மால ஃபெர்டிலைசேஷன் நடந்து வச்சு. தீஸ் ட்வின்ஸ் மே பி சேம் செக் ஆர் டிஃப்ரெண்ட் செக்ஸ். இது சேம் செக்ஸாக இருக்கலாம், அல்லது டிஃப்ரெண்ட் செக்ஸாக இருக்கலாம். சேம் செக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் செக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? அண்டு நான் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். சரியா? அவங்களோட முகமெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சயாமிஸ் ட்வின்ஸ் அப்படின்னா ஒட்டி பிறந்தவர்கள். சரியா?
யுனைடெட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் கன்ஜாயினட் ட்வின்ஸ், ரெண்டு ஒட்டி இருக்கும். இது ஒரு ஜாயினட் டூரிங் பர்த், குழந்தை பிறக்கும் போதும் ஒட்டி தான் பிறப்பார்கள். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ப்ரெக்னன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி குழந்த கருவாக வளருது அப்படிங்கிறத பார்க்கலாம். த இன்னர் செல் மாஸ் ஆஃப் தி பிளாஸ்டுலா டிஃப்ரென்ஷியேட் இன்டு எபிபிளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட். நம்ம சொல்லி படித்தோம் இல்லையா, கேஸ்ட்ருலேஷன் நடக்கிறப்ப செல்ஸ் வந்து 3 லேயராக பிரியும். ஒன்று அவுட்டர் லேயரு, இன்னொன்று மிடில் லேயரு, இன்னொன்று இன்னர் லேயர் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. வெளிப்புற பகுதிக்கு பேர் எபிபிளாஸ்ட்டு, நடுவில் இருக்கிறதுக்கு பேர் மீசோடம், உள்ள இருக்கிறதுக்கு பேர் எண்டோடம் அப்படின்னு சொல்லி முன்னே படித்தோம் இல்லையா. எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு சொல்லி படித்தோம். அதே தான் இது. சரியா? ஃபஸ்ட்டு 2ஆக பிரியுது, அப்புறம் நடுவில் தனியாக பிரிஞ்சு 3 ஆயிடுது. சரியா? தேர் டிஃப்ரென்ஷியேட் இன்டு எபிபிளாஸ்ட். எபிபிளாஸ்ட்னா வெளியடுக்கு, ஹைப்போபிளாஸ்ட்னா உள்ளடுக்கு. ஃபஸ்ட்டு வெளியடுக்கு உள்ளடுக்கு 2ஆக பிரியுது. இமிடியேட்லி ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்ச பின்னாடி 2ஆக பிரியுது. வெளியில் இருக்க பேர் எபிபிளாஸ்ட், உள்ளே இருக்க பேர் ஹைப்போபிளாஸ்ட். இந்த ஹைப்போபிளாஸ்ட் எம்பிரியானிக் எக்டோடம் அண்ட் எபிபிளாஸ்ட் இஸ் எக்டோடம். ஹைப்போபிளாஸ்ட்டுங்கிறது எண்டோடமாக மாறுது, எபிபிளாஸ்ட்டுங்கிறது எக்டோடமாக மாறுது. சரி, எபிபிளாஸ்ட் எக்டோடமாக மாறுது, ஹைப்போபிளாஸ்ட் எண்டோடமாக மாறுது. These cells remaining in between the epiplast and endoderm form mesoderm. சரியா? எபிபிளாஸ்ட்டுக்கும் ஹைப்போபிளாஸ்ட்டுக்கும் நடுவில் மீசோடம் வளருது, மீசோடம் பிரிஞ்சு வளருது. These transformation of the blastocyst into gastrula to form primary germ layers is called gastrulation. இப்படி கரு வந்து 3 லேயராக மாறுறதுக்கு பேர் கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்லி பேர். கரு வந்து 3 லேயராக மாறுறதுக்கு பேர் கேஸ்ட்ருலேஷன். ஓகேவா? வெளி அடுக்குக்கு பேர் எபிபிளாஸ்ட், நடு அடுக்குக்கு பேர் வெளி அடுக்கு பேர் எக்டோடம், நடு அடுக்கு பேர் மீசோடம், உள்ளடுக்கு பேர் எண்டோடம். ஈச் ஜேர்ம் லேயர்ஸ் கிவ் ரைஸ் டு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ். ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டிஷ்யூவாக வளருது. அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். சரி, எபிபிளாஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட லேயரை உருவாக்கும். மீசோடம் ஒரு குறிப்பிட்ட செல்ஸையும் ஆர்கனையும் உருவாக்கும். சரியா? இதெல்லாம் எப்போ உருவாக்குனா ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும்போது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட லேயரை உருவாக்குகிறது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது கர்ப்பப்பை சுற்றி 3 லேயர் வளரும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் குழந்தை வளர்றது. சரி, இது குழந்தை. பேபி எப்படி வளருது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ பாரு, இதுதான் குழந்தை. இப்படி வந்து குழந்தை இதை தொப்புள் கொடி. சரியா? இது தொப்புள் கொடி. இப்படி குழந்தை இருக்கும். இப்படி இது கர்ப்பப்பை, இது கர்ப்பப்பை. சரி, இதெல்லாம் கர்ப்பப்பை. இந்த குழந்தையோட தொப்புள்லேருந்து வர்றதுக்கு பேர் அம்பிளிக்கல் கார்டு. அதனால தெரிஞ்சுக்குவாங்க. குழந்தையோட தொப்புள்லேருந்து கட் பண்ணுறாங்களே, அதுக்கு பேர் அம்பிளிக்கல் கார்டு. இந்த அம்பிளிக்கால் கார்டெல்லாம் வந்து பிளாசண்டா, அம்மாவிலேருந்து வர்றதுக்கு பேர் பிளாசண்டா. இது ரெண்டும் சேர்ந்து தான் தொப்புள் கொடி. சரியா? நம்ம தொப்புள்லேருந்து வர்றது அம்பிளிக்கல் கார்டு, அம்மாவோட கர்ப்பப்பையிலேருந்து வர்றது பிளாசண்டா. இது ரெண்டும் சேர்ந்தது தான் தொப்புள் கொடி. சரியா? ஆக்சுவலாக தொப்புள் கொடி அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து அம்பிளிக்கல் கார்டு தான் நம்ம தொப்புள் கொடின்னு சொல்கிறோம். இது அம்மா வயிற்றுலேருந்து வர்றது பிளாசண்டா. சரியா? இந்த நம்ம இதுலேருந்து வர்றதுலையும் அம்மா கொண்டு வந்து கொடுக்குறதுலையும் வில்லை அப்படிங்கிற நிறைய சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்மகிட்ட ரத்தத்தையும் உணவுப் பொருளையும் மாற்றி மாற்றி வாங்கி கொடுக்குது. சரியா? நம்ம ஒட்டுதுன்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் கர்ப்பப்பையில் போய் இப்படி ஒட்டுறது. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் ஒட்டிக்கிச்சு. சரியா? நமக்கு மேலே 3 அவுட்டர் கவரேஜ் இருக்கும். ஒன்று வந்து ஆம்னியான் அப்படிங்கிறது உள் லேயர். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைய சுற்றி இருக்கிறதுக்கு பேர் ஆம்னியான். இதுக்குள்ளே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் தான் நம்ம
மூழ்கி இருப்போம். சரியா? தண்ணிக்குள்ளே தான் நம்ம மூழ்கி வாழ்ந்துட்டு. இதுக்கு மேலே கோரியான். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலருக்கு பற்றி இதுதான் ஆம்னியான். இதுக்கு வெளியில் கோரியான் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? அந்த ஆம்னியானுக்குள்ளார ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்குள்ளே தான் நம்ம மிதந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதை குடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இது ஆலன்டாய்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லேயர். ஆலன்டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு லேயர். இதுதான் ஃபெல்லோபியன் டியூப். இந்த பக்கம் ஃபெல்லோபியன் டியூப், இந்த பக்கம் ஃபெல்லோபியன் டியூப். இது ஃபோட்டஸ்னால் குழந்தை. ஓகேவா? இது பாருங்கள், நம்ம இதுதான் குழந்தை இதுதான் அம்பிளிக்கல் கார்டு. அம்பிளிக்கல் கார்ட்லேருந்து நேராக ப்ளசண்டாவில் போய் டச் ஆகுது. அம்பிளிக்கல்லேருந்து ப்ளசண்டாக போய் டச் ஆகுது. இதுதான் அம்மாக்கிட்டேருந்து ரத்தத்தையும் ஃபுட்டையும் இந்த வில்லை அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து வாங்கி கொடுக்குது. இது வாங்கி தொப்புள் கூழ் வழியாக போய் நம்ம குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து ரத்தம் எல்லாத்தையும் கொடுத்துருது. இது எதன் வழியாக? பிளாசன்டல் வில்லைன்னு திரும்பி லெஃப்ட் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதான் நிறைய இருக்குது பார்த்தியா. இது வழியாக இது வாங்கிக்குது, அம்மாக்கிட்டேருந்து வாங்கிக்குது. இது அம்பிளிக்கல் கார்டு. ஓகேவா? நம்மளை சுற்றி 3 லேயர் இருக்கும். ஒன்று ஆம்னியான் அப்படிங்கிறது நம்ம சுற்றி ஃபஸ்ட்டு இருக்கிற லேயர் ஆம்னியான். இந்த மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தியா, இதுதான் ஆம்னியான். இதுக்குள்ளே தான் லிக்யூட் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு மேலே கோரியான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே ஆலன்டாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 3 நம்மளை சுற்றி பாதுகாத்துட்ருக்கோம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்கும். சரியா? ஒன்று வந்து ரத்தம் வாங்கி கொடுக்கும், ஒன்று வந்து உணவுப் பொருளை கொடுக்கும், ஒன்று வந்து ரெஸ்பிரேஷன் கேஸ் எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கு. இது ஃபெல்லோபியன் டியூப்பு, இது ஃபெல்லோபியன் டியூப்பு. இது ஃபோட்டஸ்னால் குழந்தை. ஆம்னியானுக்குள்ளார ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். இது பிளாஸ்ட் அம்மாட்டம் வந்தது. சரியா? இப்படி தான் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். ஓகேவா? இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். நம்ம இதை படித்தோம்லையே, இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரின் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் என்னென்னா ஆம்னியான், யோல்சேக், ஆலன்டாய்ஸ், கோரியான் அப்படின்னு 4 இருக்குது. சரி, யோல்சேக் உங்களுக்கு கொடுக்கல, அது தனியாக இருக்குது. அதை நம்ம பின்னாடி டயக்ராமில் பார்க்கலாம். சரி, அதுதான் ஆம்னியான், கோரியான், ஆலன்டாய்ஸ், யோல்சேக் அப்படின்னு ஒரு 4 லேயர் இருக்குது. ப்ரொடெக்ட் த எம்பிரியோ ஃப்ரம் டெசிகேஷன்னா காஞ்சி போகிறது. நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறத இதெல்லாம் பார்த்துக்க. மெக்கானிக்கல் ஷாக். அம்மா வந்து அங்கேயும் நடப்பாங்க, கீழே விழுவாங்க, கீழே விழ மாட்டாங்க, அங்கேயும் ஓடுவாங்க, எங்கேயாவது இடிப்பாங்க. அப்படி இடிக்கிறப்ப குழந்தைக்கெல்லாம் அடிபடக்கூடாதுன்னு இந்த ஷாக் எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஹெல்த் அப்சர்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அம்மாக்கிட்டேருந்து உணவை வாங்கி கொடுக்கறது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், இந்த வேலையெல்லாம் இந்த 4 இதுவும் செய்யும். நம்ம குழந்தை மூச்சு வாங்குறது ஆக்சிஜன் வேணும் இல்லையா, அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பண்ணணும். அதுக்கு குழந்தைக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணும். அதை வந்து அம்மாட்ட வந்து உறிஞ்சி கொடுக்கணும். குழந்தை வந்து அம்மா அந்த பக்கம் நடக்க குழந்தை அந்த பக்கம் இந்த பக்கம் உருடும். அதுக்கு அடிபடாமல் இருக்கணும். டெசிகேஷன். குழந்தை வந்து எப்பவும் காயாமல் தண்ணியில் ஈரத்தில் மூழ்கியே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தை வளரும். இந்த வேலையெல்லாம் செய்கிறது இந்த 4 எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரின். இப்போ ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.